எல்லோருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ 2 மாதத்துக்கு முன்னாடியே பேசியிருக்க வேண்டியது, இப்போ தான் நான் பேசுகிறேன். கொலுசு மின்னிதழ் 2015லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக மின்னிதழாக இயங்கிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது எல்லாமே அந்த சர்வரில் போடுறது, அதோட செலவு ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்களும் பேராதரவு கொடுத்தீங்க, நாங்கள் எதை பற்றியுமே கவலைப்படல. இப்படி வந்த கொலுசு மின்னிதழை அச்சிதழாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு. சரி, அதை பற்றி விவாதித்த நண்பரோட விவாதிக்கிறப்ப என்ன சொன்னாங்க, சார் அது அதிகமாக செலவாகும், கையை கடிக்கும் கண்டிப்பாக, அப்படிலாம் எல்லாருமே ஒரு பயமுறுத்துனாங்க. நான் என்னோட மனைவிட்ட சொன்னேன், இதேமாரி இவ்வளோ கை காசு ஆகுமா ஒவ்வொரு மாதமும் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, நீங்கள் தைரியமாக செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசு சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு அவங்க எனக்கு ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் அது நாங்கள் நிர்ணயித்த விலையை விட அடக்க விலை அதிகமாகுது. இருந்தாலும் துணிஞ்சு இறங்கிட்டோம். கொலுசு இதழோட பொறுப்பாசிரியர் இருக்க இரா பூபாலன் அவர்கள், சார் அவர் கோயம்புத்தூரில் பணி புரிஞ்சிட்டு இருக்கார். டெய்லி கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போயிட்டு வந்துட்டு இருப்பார். சார் கோயம்புத்தூரில் என்ன வேலையாக இருந்தாலும், இந்த பத்திரிக்கைக்கு தேவையான கவரு வேறு ஏதாச்சும்னாலும் என்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் வாங்கிட்டு வந்துடுறேன், நீங்கள் இதுக்காக செலவு பண்ணிட்டு அங்கே வர வேணாம், நம்ம செலவை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி உதவி ஆசிரியராக இருக்க திருமதி சோனியா காந்தி அவர்கள், சார் நீங்கள் ஏன் சார் கவரில் பிரிண்ட்லாம் எடுத்து விட்டுறீங்க, அது செலவு தானே சார், பேப்பர் செலவு, கம்மு செலவு, பிரிண்ட் எடுக்கிறதுக்கு செலவு, நீங்கள் என்கிட்ட கவரெல்லாம் கொடுத்துருங்க சார், நான் உங்களுக்கு எழுதி எல்லாத்தையும் 10 மாதம் நம்ம எழுதியே போடலாம், அப்படி கொஞ்சம் செலவு குறைக்கலாம்ல சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல், சார் தரமான படைப்புகள் மட்டும்தான் போடணும், மின்னிதழ் இருந்த வரைக்கும் பரவாயில்ல, எத்தனை பக்கம் வேணாலும் போய்க்கலாம், இப்போ நம்ம 64 பக்கங்கிறப்ப படைப்புகளை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் சார், நீங்கள் யாருக்கும் தயவுதாட்சின்னு பார்க்காம செலக்ட் பண்ணணும் சார் அப்படின்னு வலியுறுத்துனாங்க. அடுத்தது நம்ம கொலுசோட தலைமை ஆலோசகராக இருக்க திரு நாச்சிமுத்து ஐயா அவர்கள், சார் போன தடவை நீங்கள் எங்கே போய் எடுத்தீங்க, கேபிஎன் பார்சல் சர்வீஸில் போய் எடுத்து வந்தீங்களா, ஆட்டோ வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லையா, அதுக்கு ஒரு 250 ரூபா ஆச்சு இல்லையா, இந்த தடவை அப்படி பண்ணாதீங்க சார், நீங்கள் எப்போ சொல்லுங்கள் சார், நான் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் பின்னாடி வேணுமா உட்காந்துங்க, எடுத்துகிட்டு வாங்க, அப்படி நம்ம செலவை குறைப்போம் அப்படின்னு. ஒரு குடும்பத்தில் செலவை குறைக்கணும்னு நினச்சோன்னா உடனே அந்த குடும்ப தலைவர், அவங்க குடும்ப தலைவி, பிள்ளைங்க, இப்படி எல்லாரும் இதை எப்படியெல்லாம் செலவு நம்ம குடும்பத்துக்கு குறைச்சி ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்யறதுக்காக செய்வாங்க இல்லையா, அப்படி ஒரு குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பங்களிப்பு செய்கிறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. கொலுசு இதழ அச்சிதழாக வெளியிடுறோங்கிற சந்தோஷத்தோட இதே மாதிரி நல்ல உள்ளங்களெல்லாம் நம்ம நம்ம குழுவில் இருக்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ எங்களோட நோக்கம் இந்த அச்சிதழை தொடர்ந்து நடத்தணும், கொஞ்ச காலத்துக்கு செலவுகள் தான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் நம்மளோட சந்தாதாரர்கள் அதிகமாக தான் நம்மளோட அந்த அடக்க விலைங்கிறது கொஞ்சம் குறையும். இப்போ நம்ம ஆரம்பித்த முதல் 1 மாதத்திலேயே 100க்கு அதிகமான சந்தாதாரர்கள் ஆண்டு சந்தா கட்டிட்டாங்க. இது இன்னும் அதிகமாக நம்மளோட அடக்க விலை குறையும். எங்களோட நோக்கமே என்னென்னா, அடுத்த வருஷம் இந்த 50 ரூபா அப்படிங்கிறத இன்னும் குறைக்கணும், இல்லை பக்கங்களை கூட்டணும் அப்படிங்கிறது தான். நம்ம பெரிய ஆனந்த உடனோ இல்லை குமுதமோ கிடையாது, பெரிய தொலைக்காட்சியில் விளம்பரம் பண்ணி தமிழ்நாடு முழுதும் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. நாங்கள் முழுக்க வாசகர்களாகிய உங்களை நம்பி தான் இந்த காலத்தில் குதிச்சிருக்கோம். நான் ஆரம்பிக்கிறப்ப சொன்னாங்க சில பேர், நீங்கள் ஏன் சார் புலிவாலை பிடிக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு வாசகர்களாகிய நீங்கள் ஞான பலம் தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் புலிவால் பிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சி தான் இந்த இதில் இறங்கியிருக்கேன். அதனால் வாசகர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கொலுசுக்கு ஆண்டு சந்தா செலுத்தி கொலுசை மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறதுல உங்களோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதை செய்வீர்கள் என்றும் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.